மகர சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கும் விதமாக அங்கே இராணுவத்தினர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எனவே அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் கைப்பையை திருடிய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மன்னார் கடலில் தொழிலுக்காக சென்ற கடற்தொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் வவுனியாவில் ஒருவருக்கு 8 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கருத்தோவிய பகுதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தோவியம் இருக்கிறது. அதனையும் பார்க்க இருக்கின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். மகர சிறைச்சாலையில் நேற்று பிற்பகல் வேளையில் ஒரு குழப்பகரமான நிலைமை ஏற்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு அதிலே கைதி ஒருவர் உயிரிழந்திருந்தார். அதனை அடுத்து மகர சிறைச்சாலை இப்பொழுது முழுமையான பாதுகாப்பு வலயத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. அங்கே ஏராளமான இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசாருக்கு மேலதிகமாக இராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கைதிகள் தப்பியோடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லி ஊகிக்கப்படுது. அதனால இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஒரு உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர் ஒன்று சிறைச்சாலைக்கு மேலாக தொடர் பறப்பில் ஈடுபட்டிருக்கிறது. பெல் 412 வகை ஹெலிகாப்டர் ஒன்று தொடர் பறப்பில் ஈடுபட்டிருக்கிறது என்று சொல்லியும் ட்ரோன்களும் பறக்க விடப்பட்டுள்ளன. ஏனென்று சொன்னால் கண்காணித்து கொண்டிருக்கத்தானே வேணும், என்ன வேணுமென்றாலும் நடக்கலாம் என்று ட்ரோன்களும் பறக்க விடப்பட்டுள்ளன என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் மேலதிகமாக ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. அந்த சிறைச்சாலையை சுற்றி இருக்கிற 3 கிராம சேவையாளர் பிரிவுக்கு ஊரடங்கு சட்டம் போடப்பட்டிருக்கிறது, மறு அறிவித்தல் வரை. எனவே இப்படியாக பலத்த பாதுகாப்பின் கீழ் இப்பொழுது சிறைச்சாலை வளாகம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரம் ஒரு சில பொதுமக்கள், அதாவது கைதிகளினுடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக வெளியே நின்று கொண்டிருப்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் முரண்பட்டதாகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால் நேற்று அவர்கள் கைதிகளை பார்க்க வந்தது, ஆனால் பார்க்க விடையில்லை என்றதான் பிரச்சனை. எனவே அந்த ஒரு வாக்குவாதத்தில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இதுக்கிடையில் சிறைச்சாலைக்குள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன என்று சொல்லி நேற்று செய்திகள் வெளியாகி இருந்தன. ஆனால் போலீசார் அதனை மறுத்திருக்கிறார்கள். அப்படி எந்த விதமான துப்பாக்கிச் சூடும் உள்ளுக்குள்ள நடக்கல. அங்கே எந்த விதமான பிரச்சனை, அப்படி பாரதூரமான பிரச்சனை ஒன்றுமே நடக்கல. எல்லோருமே பத்திரமாக இருக்கிறார்கள். அதாவது வெளியில குழுமியிருந்த மக்களுக்கு போலீசார் சொல்லிக் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுக்கிடையில் இலங்கையினுடைய புதிய இராணுவ தளபதி இப்பொழுது சிறைச்சாலைக்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். போயிட்டு அங்கே நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால் நேற்று தான் அவர் புதிய இராணுவ தளபதியாக, அதாவது இலங்கையினுடைய 26வது புதிய இராணுவ தளபதியாக நேற்று தான் பதவியேற்றார் லெப்டினன்ட் ஜெனரல் நிலாந்த பிரேமரத்ன. அப்போ பதவியேற்ற உடனே அவருக்கு ஒரு பெரிய வேலை வந்துட்டது. போயிட்டு அந்த சிறைச்சாலையை பார்க்க வேண்டியதாக இருந்தது. போய் நிலைமைகளை பார்த்து விட்டு வந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளும் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று நிலைமைகளை கண்காணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே மேலதிக விவரங்கள் பிறகு சாமத்தில் ஏதாவது நடக்குதா இல்லையா என்று சொல்லி எல்லா விவரங்களும் இன்று காலையில் தான் வெளியாகும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளினுடைய கைப்பையை திருடிய நபர் ஒருவர் போலீசாரினால் மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கின்றார். சம்பவம் எங்கே நடந்திருக்கு சொன்னால் அருகம்பே பகுதியில் நடந்திருக்குது. அதாவது ரஷ்யாவை சேர்ந்த ஒரு தந்தையும் 2 மகள்களும் சுற்றுலாவுக்காக இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இலங்கையில் அருகம்பே பகுதியில் ஒரு ஹோட்டலில் தங்கி இருந்துக்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர்களுடைய தங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், இந்த பேக்குகள் எல்லாத்தையும் ரூமில் வச்சு லாக் பண்ணி போட்டு முன்னால் பீச் இருந்திருக்கு, பீச்சில் போய் குளிக்க போயிட்டோம். அப்போ அவையில் அங்கே போன பிறகு இந்த நபர் இருக்காரு தானே களவெடுத்தவர், இவர் எங்கேயோ ஒளிச்சிருந்து பார்த்துட்டு ரைட் ஆக்கள் போயிட்டோம் நைஸாக போய் தூக்குவோம் என்று சொல்லி போட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே பூந்து இந்த பேக்கை களவெடுத்தாராம் என்று சொல்லப்படுகிறது. ஹோட்டலுக்குள்ளே ரூமை திறந்து பேக்கை களவெடுக்கிற அளவுக்கு ஹோட்டல் என்ன அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததா அல்லது இவர் ஹோட்டலோட சம்பந்தப்பட்ட நபரா என்ன ஏதுன்னு தெரியல. பேக் ஒரு மாதிரி தூக்கி கொண்டு போயிட்டார். அவர் அப்படி பேக்கை தூக்கி கொண்டு போகக்குள்ள அதுக்குள்ள $3200 அமெரிக்க இருந்திருக்குது. அதே போல 1620 யூரோக்கள் இருந்திருக்குது. அதையும் கொண்டு போனோடனே அதை இன்னும் ஒரு ஆள் கண்டுட்டார். இவர் இந்த மாதிரி பேக் எடுத்துக்கொண்டு ஓடுறதை இன்னும் ஒரு ஆள் கண்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே போலீஸ் உடனடியாக விரைந்து 1 மணி நேரத்துக்குள்ள அவரை கைது செய்திருக்கின்றார்கள். மிக விரைவில் இந்த நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது.
மன்னார் கடலில் கடல் தொழிலுக்காக சென்ற கடற்தொழிலாளர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, போன மாதம் 30ஆம் தேதி, ஜூலை மாதம் 30ஆம் தேதி இந்த தொழிலாளர் கடலுக்கு போயிருக்கார் தொழிலுக்கு. இவரும் இவருடைய நண்பர் ஒரு ஆளும் போயிருக்கார். 2 பேரும் போயிருக்கணும். எங்கேன்னு சொன்னால் மன்னார் காட்டாஸ்பத்திரி பகுதியை சேர்ந்தவர்கள். அப்போ தொழிலாளத்தை முடிச்சு கொண்டு திரும்பி வந்தொன்றுக்கைக்குள்ளே அவர்களுடைய படகுல எரிபொருள் முடிஞ்சுது. அப்போ படகை இயக்க முடியாதானே, ஆனால் ஓரளவு கிட்ட வந்துட்டு நம்ம கரைக்கு கிட்ட வரைக்குள்ளே எரிபொருள் முடிஞ்சுதான். அப்போ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், ஓகே குதிச்சு நீந்தி கொண்டு போவோம், கொஞ்சம் தூரம் தானே நீந்தி கொண்டே போவோம்னு சொல்லி போட்டு நீந்தி கொண்டு வந்திருக்கணும். அப்படி நீந்தி கொண்டு வரைக்குள்ள அண்டை கண்டு பார்த்து காலநிலை சரியில்லை. 30ஆம் தேதி கடுமையான காத்து அந்த மாதிரி இருந்ததால ஒருத்தர் அதுக்குள்ள காணாமல் போயிட்டார். அலைக்குள்ள சிக்கப்பட்டு காணாமல் போயிட்டார். மற்றவர் கரைக்கு சேர்ந்துட்டார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அவருடைய சடலம், காணாமல் போனவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை போலீசார் நடத்தி வருகிறார்கள். வவுனியாவை சேர்ந்த நபர் ஒருவருக்கு 8 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மேல் நீதிமன்றத்தால். என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னால், போதைப்பொருள் வச்சிருந்துக்கார். ஹெரோயின் போதைப்பொருளை 1 கிராமும் 89 மில்லி கிராமும், அதாவது 2 கிராம் கூட இல்லை, 1 கிராமும் 89 மில்லி கிராமும் வச்சிருந்தவராம் என்று சொல்லி கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணைகள் எல்லாம் நடந்து இப்போ 8 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுகிறது. அதாவது அவர் மேலே 2 குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் 4 வருஷப்படி இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டுகிறது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், இவர் எப்போ வச்சிருந்தவர் சொன்னால் போதைப் பொருளை 2020ஆம் ஆண்டு அப்பயே கைது செய்யப்பட்டுட்டார். அப்போ 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர் 2026ஆம் ஆண்டு வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருந்தது போதாமல் இன்னும் ஒரு 8 வருஷம் கடூழிய சிறை தண்டனைக்கு போகணும் என்று சொன்னால் 8 மாறும் 14 வருஷங்கள் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். எனவே இது எல்லாருக்கும் ஒரு பாடம். கொஞ்சம் கூட பயப்படாமல், ஏற்கனவே நிறைய பேரை கைது செய்து ஜெயிலுக்குள்ளே போட்டும் கூட அதுக்கு பிறகும் திருந்தாமல் பயப்படாமல் கன பேர் போதைப் பொருட்களை கொண்டு திரியணும், பொக்கெட்டை வச்சு கொண்டு போகிறதும் பொம்மைகளுக்குள்ளே வச்சு கொண்டு போகிறதும் என்று சொல்லி புதுசாக யோசித்து கொண்டு திரியணும். எனவே பிடிச்சா இதுதான் கதை. பிடிச்சா முதல்ல வழக்கு விசாரணை முடியும் வரைக்கும் எத்தனையோ வருஷம் கிடந்து இழுவடும், அது வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் முதலாவது. அதுக்கு பிறகு என்ன தண்டனை வருதோ அதுக்கேற்றபடி திருப்பி ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். எனவே இதெல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டும் குற்றச் செயல்களில் ஈடுபடுறாக்களை ஒன்றுமே செய்யலாது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதைபந்தாட்ட மைதானம். அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா பெனால்ட்டி அடிக்க போகிறார். அதாவது பந்தை கிட்ட வச்சுக்கிறார், கோல் போஸ்ட்டுக்கு கிட்ட வச்சு கொண்டு நிற்கிறார், பெனால்ட்டி அடிக்க போகிறார். அந்த பந்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீதிபதிகளினுடைய ஓய்வு பெறுகின்ற வயது. அது 2 வருஷத்தால் கூட்டணும்ன்றதானே பிரச்சனை, அதன் எழுதப்பட்டு கிடக்கு. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை மறைக்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்பார் தானே, கோல் கீப்பர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தை சேர்ந்தவர், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம். இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அடிக்க போகிற இந்த கோல் நேராக போய் கோலா விழுமா அல்லது அவர் மறைச்சிருவாரா, கோல் கீப்பர் மறைச்சிருவாரா என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்குது. எனவே அதனைத்தான் இந்த கருத்தோவியம் மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் முந்தைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.